மெய்ப்பொருள் காண்பது அறிவு தொடர்கிறது. நம்முடைய பத்திரிகையாளர் திரு ராஜகம்பீரம் அப்பாஸ் அவர்கள் வந்திருக்கிறார். அவருடைய நிகழ்ச்சிக்கு வணக்கம். நாம் தமிழருக்கும் தாவைக்காவுக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி பத்திரிகை செய்தியின் வாயிலாக. அது சம்பந்தமாக திரு கோடங்கி அவர்களும் சரி, திரு அப்பாஸ் அவர்களும் திரு முஸ்தபா அவர்களும் பேசியிருக்கிறார்கள். ஆனால் கூட்டணி எதிர்ப்பு நிலைப்பாட்டில் ஒரே இடத்துல நிற்க வேண்டியது அவசியமாகிறது அப்படின்னு திரு அக்னீஸ்வரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதிமுக என்கிற ஒரு தனித்த கட்சியே வலிமை மிகுந்த காலகட்டங்களிலே, வலிமையாக இருந்த காலகட்டங்களிலே இப்படியெல்லாம் கூட்டணி கட்சிகளுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார்களா என்கிற கடந்த கால வரலாற்றை பார்க்கிறேன். அதிமுகவின் கதவுகள் திறக்காதா என்றுதான் பல கட்சிகள் காத்து கிடந்தன. இப்பொழுது அதிமுகவின் தலைமையே காத்து கிடக்கிற ஒரு பலவீனமான நிலைமை தான் சேர்ந்திருக்கிறது. இது பலவீனம்ங்கிற எடுத்துக்க வேண்டியிருக்கு. அதில் திமுகவை வீழ்த்தவே முடியாது, இவ்வளவு கூட்டணியோடு சேர்ந்து இருந்தால் தான் நம்ம வீழ்த்த முடியும் என்கிற இடத்திற்கு அவர்கள் தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்களா என்கிற சந்தேகம் இருக்கிறது. எதற்கு நாம் தமிழர் கட்சியை அழைக்கணும், எதற்கு தமிழக வெற்றி கழகத்தை அழைக்கணும்? அவர்கள் எல்லாருமே முதலமைச்சர் கனவுல இருக்கிறாங்க. சீமான் நான் தான் முதலமைச்சர், தமிழ் தேசியத்துக்கு நான் தான் அதிபருங்கிறாரு. விஜய் வரும்போதே முதலமைச்சர் கனவோட தான் அவரும் வர்றாரு. அப்போ ஏற்கனவே இவங்கெல்லாம் கனவு காண்கிற நிலையில் இருக்காங்க. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி உண்மையிலேயே முதலமைச்சராக இருந்திருக்காரு. அவர் கனவு காண்கிற இடத்துல இல்லை, அவர் 4.5 வருஷம் இருந்திருக்காரு அந்த அதிகாரத்தில். அப்போ அவர் விட்ட இடத்தை பிடிக்கிறதுக்காக செய்யக்கூடிய அந்த முயற்சியில் தமிழக வெற்றி கழகத்தை நாம் தமிழர் கட்சியும் அழைத்ததுங்கிறது ஒரு ஜனநாயகத்தில் ஒரு அது நம்ம தவறுன்னு சொல்லவே முடியாது. ஆனால் அதிமுக பலவீனப்பட்டிருக்கிறது என்பதுதான் கல யதார்த்தமாக நான் பார்க்குறேன். அதிமுக பலவீனப்பட்டிருக்க அக்னீஸ்வரன், அதிமுக பலவீனப்பட்டிருக்கிறதனுடைய அடிப்படையில் தான் அவர்களை அழைத்திருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு பார்வை. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அது அழைச்சிருக்கக்கூடாது என்பது பல பேருனுடைய எண்ணம். தமிழ்நாட்டில் மொத்தம் 63 கட்சி இருக்குது. அதில் 12 கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள். அதில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் 13 கட்சியில் தொடர்ந்து வெற்றியை பெற்றுக்கிறோம்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் இன்னும் சில கட்சிகள் வர வேண்டும் என்று நினைப்பதை காட்டிலும், சார் இந்த 63 கட்சிகள் இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுல. சரி, தமிழ்நாட்டில் எத்தனை கோடி மக்கள் அப்படின்னு நமக்கு கணக்கு தெரியுதா? நமக்கு இன்னும் கணக்கே தெரியல. எத்தனை கோடி மக்கள்னே நமக்கு கணக்கு தெரியல. ஆனால் 24 மணி நேரமும் 365 நாளும் 1825 நாள் 5 ஆண்டு காலமும் நாம் அரசியலை மட்டுமே பேசிட்டு இருக்கிறதுனால தான் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கோ அல்லது மக்களுக்கான நலத்திட்டமோ இல்லை அப்படின்ட்டு தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் நினைக்கிறார்கள். இதை ஒருத்தரை கூப்பிட்டாச்சு அப்படின்னு சொன்னால், நான் எங்கள் வீட்டில் ஒரு நல்ல விசேஷம், ஒரு திருமணம் அல்லது ஏதோ ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டு ராஜகம்பீரன் அப்பாஸுக்கு பத்திரிக்கை கொடுக்கல, என்ன அர்த்தம்? வேண்டாம் நினைக்கிறீங்களா? அப்படித்தானே அர்த்தம். சரி, அதனால என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்க எல்லாரும் அங்க ஒன்னா திமுக என்றைக்காவது ஜனநாயகத்தை போற்றி பாதுகாப்பதற்காக தனிச்சு நின்ற வரலாறு உண்டா? நின்றா நீங்க ஜெயிக்கத்தான் முடியுமா? சரி, ஒருவேளை ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதற்காக திமுக 2021 ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது 37% வாக்குகள். ஆனா விடுதலை சிறுத்தைகள் எடுத்தது 1% வாக்குகள். கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் எடுத்தது 2% வாக்குகள். அப்போ 37% எடுத்த ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் 1% எடுத்த விடுதலை சிறுத்தைகளையோ 2% எடுத்த கம்யூனிஸ்ட் இயக்கங்களையோ ஏன் விட மாட்டேங்குதுன்னா, எங்களால் அது முடியும். என்ன அநியாயமா இருக்கு? இல்ல, எங்களால் அது முடியும். இது அநியாயம் இல்ல. இப்ப கூகுள்ல தட்டி பாத்தீங்கன்னா எது அநியாயம் தெரிஞ்சு போயிடும். உடனே இப்ப தட்டி சொல்லணும். நீ சொல்லுங்க, நீ கம்ப்ளீட் பண்ணிடு. இல்ல, இது அநியாயம்ன்றல. அதுக்காக சொல்றேன், தனிச்சு நின்றா அது ராஜதந்திரம். எல்லோரையும் சேர்த்து நின்று 13 கட்சிகளாக ஏன் இல்லைன்றது ஒரு கேள்வியா நான் பார்க்கிறேன். ஆகையினால இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பாஜக அதிமுகவோட சேர்ந்தா அது மதவாதம். ஆனால் திமுக பாஜகவோட சேர்ந்து மத்திய ஆட்சியில பங்கேற்றா அது தேச ஒற்றுமை. மிதவாதம் தேச ஒற்றுமை. நான் இப்படி கேட்கிறேனே, நான் கேட்கிறேன், அதிமுக அதுல பங்கேற்றுச்சு, ஆனால் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு தானே திரு எடப்பாடி சொல்றாரு. அதுல மாற்றம் இல்லையே. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அமித்ஷா அவர்கள் முன்னிலேயே சொல்ல முடியுமான்னு தான் அவர் கேட்டார். சார், அப்ப டொனால்ட் ட்ரம்ப் முன்னாடியே சொல்றாரு அவரு. ஏங்க நம்ம நாட்டுக்கு பேசுங்க, அமெரிக்கா ஏனா போறீங்க? அதத்தான் நான் சொல்றேன். நான் கேட்கிறேன், நீங்க
முதல் முறையா இதுல யாருமே அது இல்ல. ஆனா ராஜகம்பீர பசங்க துடியா துடிப்பாரு. அவருக்கும் சேர்த்து சொல்லிடுறேன். முதல்ல இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் என்ன சொன்னாரு? அதிமுக தலைமையில் கூட்டணி, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர். அதிமுகவின் உள் விவகாரங்களில் பாரதிய ஜனதா தலையிடவே தலையிடாது. நான் தவறான தகவலை பதிவு கோடங்கி சொல்றேன். தவறான தகவல் இல்ல இல்ல தவறான தகவல் ஒரு நிமிஷம் என்ன அனுமதிங்க. தவறான தகவல் சரியா தவறு இல்ல. உள்துறை அமைச்சர் முதல் முறையா பேசியது உண்மையா, அடுத்தடுத்து பேசுவது உண்மையா அப்படின்றது அதே உள்துறை அமைச்சர் கிட்ட அதே உள்துறை அமைச்சர் கிட்ட ஒரு நிமிஷம் அதே உள்துறை அமைச்சர் கிட்ட ஒரு நிமிஷம் அனுமதி. அதே உள்துறை அமைச்சர் மீண்டும் அவரிடம் இதே பத்திரிகையாளர் கேட்கின்ற போது முதலமைச்சர் அதிமுகவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று சொன்னாரே தவிர எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அவர் சொல்லவில்லை. கூட்டணி ஆட்சி அமையும் என்று சொன்னார். இதை யாருங்க நீங்க சொல்றது? உங்களுக்கு யாருங்க அந்த அதிகாரத்தை கொடுத்தது? கூட்டணி நீங்க ஜேபி நட்டாவா? பாஜகவின் தலைவரா? நீங்க தேசிய கட்சி, அதை மறந்துடுறீங்க. சரி, மக்கள் உங்களை என்ன நினைப்பாங்க? என்னப்பா இது கூட்டணி இருக்காங்க சார், கூட்டணியில் இருங்க, கூட்டா இருங்க, கூட்டுக்காக இருங்க, அது எங்களுக்கு தேவை கிடையாது. நான் இப்ப கேட்பது, போன மாசம் ஒரு பேச்சு, போன மாசம் நான் சுத்த வெஜிடேரியன், இந்த மாசம் நான் வெஜிடேரியன் தவிர சாப்பிடவே மாட்டேன்னா என்ன உங்கள் அரசியல் புரிதல்? எடப்பாடியை சொல்றீங்களோ இல்ல, என்ன உங்க அரசியல் புரிதல்? ஆகவே உங்கள் நிலைப்பாடு என்பது இதைத்தான் மக்கள் கேள்வி கேட்கிறாங்க. அதிமுக தலைமையில் கூட்டணினா நான் இப்படி கேட்கிறேன், கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு நீங்க தனியாவே நின்று போயிடலாமே, எதுக்கு அதிமுக சேர்த்துக்கிட்டு? திரு முஸ்தபா, இப்போ இது எதிர்க்கக்கூடிய நிலை, திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டில் அனைத்து இந்த 4 கட்சியும் ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கிறதுல தாவேக்காக்கு மாற்று கருத்து இல்லை அப்படின்னா முதலமைச்சராக திரு எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்வதில் என்ன தயக்கம் இருக்கிறது? ஒரு பெரிய கட்சி தானே. பார்த்தீங்கன்னா ஒரு பீக்காக இருக்கக்கூடிய ஒரு மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் அந்த கேரியரே விட்டுட்டு அரசியல் கருத்து நின்று மக்களுக்காக நான் சேவை செய்ய வேண்டும், இந்த இடத்துல மக்களை நம்பி நான் களத்தில் நிற்கிறேன், மக்கள் வாக்களிக்க வரவங்கள எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக தான் அவர் வராரா? சீனியர் எடப்பாடி தானே. யாருங்க சீனியர் எடப்பாடி தானே? எந்த விதத்தில் சீனியர்? அவர் சொன்னார், ஏற்கனவே சொன்னார். எதுக்கு உங்களுக்கு எதுக்கு தேவை? இப்போ வரக்கூடாது உங்களுக்கு என்ன நிக்கணும்? ஏங்க நான் ஒன்னு தேர்தல் நிக்கணும் அல்லது கட்சியை பதிஞ்சிட்டீங்க. ஏன் தேர்தல் நிக்கலன்னு கேட்டா நான் எடுத்த உடனே முதலமைச்சர் ஆயிடுவேன், எல்லாரும் ஏன் பின்னாடி வாங்க. அது உங்களுக்கு இல்ல, அது அன்டெஸ்டடா இருக்கு. இல்ல, எனக்கு ஆசை இருக்குங்கறத நாம சொல்ல முடியாது. அன்டெஸ்டட் நாம உங்களை குறைச்சு மதிப்பிடல. தேர்தல் கட்சி அங்கீகாரம் வாங்கி வச்சுக்குறோம், தேர்தல் நிக்க மாட்டோம். பெருந்தொழிலை விட்டுட்டு திரைப்படத்துல நாங்க 200 கோடி 500 கோடி நாங்க அங்க இருந்தா சம்பாதிப்போம். சேவை பண்ண வர்றீங்க, ஆனா சேவை பண்ண வர்றவங்க வர தமிழ்நாட்டுல திரு மு.க. ஸ்டாலினை தவிர எல்லாரும் ஏன் பின்னாடி வாங்கன்னா கேள்வி கேட்டது என்னங்க? ஏன் இவ்வளவு பேசுறீங்க, இவ்வளவு பதறீங்க? என்னோட நேரம் அவருடைய கருத்தை பேச, என்னோட கருத்தை பேசுறாங்க. அதான் இவர் மோடி கூட இருக்காங்களா, பாசிஸ்ட் கூட இருக்கும்போது அந்த மாதிரி நிலைமையில தான் இருப்பாங்க. அவங்களோட கருத்து சுதந்திரமே கிடையாது. கேட்டீங்கன்னா அவர் போற போக்குல பாத்தீங்கன்னா ஏதோ கனவுல முதலமைச்சர். ஏங்க எடப்பாடி பழனிசாமியை இரவலுக்கு தாங்க முதலமைச்சர் வாங்கினாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிச்சாங்களா? தெருத்தாமை பறிச்சார் 2021 கட்சி 4 வருஷம் சசிகலா அம்மா போட்ட கனவுல சேர்ந்துதானே தேர்ந்தெடுத்தார். அனைவரும் சேர்ந்துதானே தேர்ந்தெடுத்தார். ஒரு கால் யார் வந்தார் தெரியுமா? சட்டமன்ற கட்சி கால்ல வந்தார் தெரியுமா? 4 வருஷம் கேவலம் இல்லாம அந்த அம்மாட்ட பதவி வாங்கிட்டு 4 வருஷம் ஆட்சி அமைச்சு 2021 பழனிசாமியை முதலமைச்சர் தோல்வியை சந்திச்சு தோல்வியை சந்திச்சு
பாராளுமன்ற பேசலாமா தேர்தலை இல்ல, தோத்துருக்காரு. இல்ல, மாநகராட்சி தேர்தலை தோத்துருக்காரு. தேர்தலை உள்ளாட்சி நின்று தேர்தலை நீங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சட்டமன்ற தேர்தலை தோத்துருக்காரு. தாவேகா தேர்தலை தோத்து இல்ல, முஸ்தபா, மக்களால் திரு முஸ்தபா, இல்ல, புறக்கணிக்கப்பட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. தகுதியும் இல்லாத எடப்பாடி இல்ல, பழனிசாமி நீங்க நீங்க கேள்விக்கு எல்லா பதில் சொல்லுங்க. கேட்க முடியும். முஸ்தபா, பிரதமருக்கு போய் ஏன் நில்லுங்க. தாவேகா அதிமுகவுடன் போகக்கூடாதுங்கிறதா அதுக்கான கேள்வி அது பதில் உங்க ஆசைங்க. உங்க ஆசைதான். இல்ல, தாவேகா நான் அதிமுகவுல பழைய போறது வரலாறை உங்க எதுக்கு ஆசையா பேசி என்ன கேக்குறேன். ஆகப் போகுது? ஏன்னா மக்களால் 2026 புறக்கணிக்கப்பட்டவர் தேர்தலை பத்தி பேசுவோம். மக்கள் சந்திக்க முடியல. சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாளா உடைஞ்சதுக்கு அப்புறம் தான் ஏதோ ஆக்சிடென்ட்ல தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் ஆயிட்டாரு. இது தொடர்ச்சியாக தமிழக அரசியல் வரலாற்றுல எடப்பாடி பழனிசாமியும் தோல்வியை சந்திச்சிருக்கிறாரு. மு.க. ஸ்டாலினையும் நாலா பிரிஞ்சு கருத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முதலமைச்சர் ஆயிருக்காரு. தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 2021 தன்னை முன்னிறுத்தி முதல்வர் வேட்பாளர் வந்திருக்கிறாரு. அப்ப மக்கள் வந்து 2026 வாக்களிக்க போறாங்க. சரி, நீங்க ஏன் வந்து பதறீங்கன்னு கேக்குறேன். எனக்கு என்ன பதட்டம்? நீங்க உங்க மூஞ்ச காட்டி எத்தனை தேர்தலை ஆதவ அர்ஜுன் எங்க இருந்து வந்தாரு? திமுகவுல இருந்து வந்தாரு. அவரை வச்சு ஒரு பிரேக் எடுத்து தகுதி இருக்கா? சரி, ஒரு பிரேக் ஏத்துக்கிட்டீங்க பிரேக் எடுத்து வரேன்.